இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவர். இரண்டாவது வார்த்தையாக இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பொருள் என்ன? ரட்சிப்பை தருகிற பொருள். என் பொருள் என்ன? ரட்சிப்பு. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். என்ன ரட்சிப்பை தருகிறார்? ரெண்டு கல்வன்களை, இரண்டு கல்வர்களுக்கு நடுவே இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதலாவது என்ன வார்த்தை சொன்னார் கேட்டீங்க? பிதாவே மன்னிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு. முதலாவது மன்னிப்பை அளிக்கிறார், இப்பொழுது ஒரு கல்வனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தாவே தேவனே, நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். கடைசி நேரத்திலும் ரட்சிப்பு உண்டு. அந்த கொலைக்காரன் வாழ்க்கை முழுவதும் பாவத்துல கடிச்சான். அவன் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான். எல்லாம் போச்சு. ஆனா அந்த நேரத்துல அவன் கடவுள் கிட்ட ஒரு வேண்டுதல் செய்யறான். ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன், எங்களை என்ன பண்ணுங்க, பரலோக ராஜ்யத்தில் அந்த பரதேசில என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசுதான் ஒரு மனுஷனை ரட்சிப்பார், இயேசுதான் ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தை தர முடியும். ரட்சிப்பு என்பது, பரலோக ராஜ்யம் என்பது இயேசுவால மட்டும்தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. ஏன் இந்த கல்வன் உணர்ந்துட்டான், இயேசுதான் ரட்சிப்பை தர முடியும், இயேசுதான் பரலோக ராஜ்யத்தை தர முடியும்னு ரெண்டு பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? இயேசுவை. கவனிக்கிறீங்களா? இயேசுவால மட்டும்தான் ரட்சிப்பு தர முடியும், இயேசுவால மட்டும்தான் பாவ மன்னிப்பு தர முடியும், இயேசுவால மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை தர முடியும் சொல்லி ரெண்டு பேர்ல ஒருத்தன் நம்பிட்டான். இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, என்னை அல்லாமல் பரலோக ராஜ்யத்துல எந்த ஒரு மனுஷனும் போக முடியாது. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். நீங்க எதை நம்பிக்கொண்டிருந்தாலும், நீங்க எந்த பாதையில போய் கொண்டிருந்தாலும் சரி, இந்த கடைசி நிமிஷத்துல இந்த கல்வன், பிதாவே தேவனே, நீ ராஜ்யத்தில் வரும்போது என்னை என்ன செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறார். கடைசி நிமிஷம், உயிர் போற கடைசி நிமிஷம். அவனுக்கு அது கடைசி நிமிஷம், நமக்கு இது என்ன நிமிஷம்? இது உங்களுக்கு கடைசி நிமிஷமா? நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுறேன், நாளைக்கு நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நாளைக்கு நான் சர்ச்சைக்கு வரேன், நாளைக்கு நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தா, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் மனுஷன் பாவத்துக்காக சிலுவை சுமந்தார் என்று நீ விசுவாசித்து அவரிடம் போய் சரணடையும் போது, இயேசுவினிடத்தில் போய் உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது, உனக்கும் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? தர முடியும். நாம் எவ்வளவு தூரம் தவறி போனவர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு உண்மையானது, மனம் திரும்பும் போது பரலோகம் உண்டு. மனம் திரும்பணும். அந்த கல்வன் என்ன பண்ணிட்டான்? ரெண்டு பேர்ல ஒருத்தன் அந்த நிமிஷத்துல மனம் திரும்பிட்டான், இயேசுவை ஏத்துக்கிட்டான், பாவத்தை அழிக்க செஞ்சுட்டான். பிதாவே, இயேசுவே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, என்னை மன்னிச்சு எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுங்கன்னு சொல்லி அவன் மனம் திரும்பிட்டான். நீங்களும் மனம் திரும்பினீங்கன்னாதான் பரலோக ராஜ்யம் உண்டு. நாளைக்கு நான் சர்ச்சை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னாரே, மனம் திரும்பினா தான் பரலோகம் போக முடியும். அந்த கடைசி நேரத்துல இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி அவன் நம்பிட்டான். இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க ஞானஸ்தானம் எடுத்து பின்மாறி போயிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துல விழுந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து தேவனை மறந்து போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த கல்வனை போல ஒரு மனம் திரும்புதல் உண்டானால் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். மனம் திரும்பலன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ, அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ அவங்க மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? தயவா இருக்கு. புரியுதுங்களா? ரட்சிப்பு என்பது இன்றைக்கே தருவார் ஆண்டவர். எப்ப தருவாரு ரட்சிப்ப? இன்னைக்கு தருவார். நாளைக்கு தருவாருன்னு இல்லை, இன்னைக்கு நீ மனம் திரும்பினா உன் பாவங்களை மன்னிச்சு பரலோக ராஜ்யத்துல சேர்ப்பார். நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்குள்ள பாவமே இல்லை, நான் எந்த பாவம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? ஆனா பாவத்தோடு இருந்தா பரலோகம்
போக முடியாது. அந்த கல்வன் மனம் திரும்பினா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நீ என் கூட எங்க இருப்ப? பரதேசியில இருப்பேன்னு சொல்ற. பரதேசுனா என்ன தெரியுமா? பரதேசுனா என்ன? அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், அன்பளிப்பு என்ன தெரியுமா? பாரடைஸ். பரலோகம் என்பது இளைப்பாறும் ஸ்தலம், நிம்மதியாய் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை ஆண்டவர் அந்த கல்வனுக்கு தரார். புரியுதுங்களா? அது தேவனுடைய சந்நிதி, சந்தோஷம் நிறைந்த இடம், வேதனை இல்லாத இடம். அந்த இடத்தை அந்த கல்வனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. ஏன் அவன் மனம் திரும்பினா கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க இருக்கிறவங்க அனைவரும் பரலோகம் போகணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா என்ன அடைஞ்சிருக்கணும்? நம்ம மனம் திரும்பி இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், இல்ல இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாம எந்த ரகசிய பாவத்துல நம்ம இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு இந்த கல்வன் மூலியமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன? தேவன் இரண்டாவது வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம், மனம் திரும்பலனா பரலோக ராஜ்யம் கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய இரக்கம் வேணும்னா அந்த கல்வனை போல, ஆண்டவரே கர்த்தாவே நீங்க என்ன மன்னிங்கப்பா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, எனக்கு எதை கொடுங்க, இந்த பூமியில நான் எப்படி வாழ்றேன்? இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் நிம்மதியா வாழ முடியுதா? சந்தோஷமா வாழ முடியுதா? இல்லையே. வேதனை, துன்பம், துயரம், கண்ணீர் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா பரலோகத்துக்கு போனாதான் மாறும். பரலோக ராஜ்யத்துல அந்த துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்க நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்க என்ன பாவத்தோடு வந்திருந்தால் அந்த கல்வனை போல என்னை மன்னி ஆண்டவரே, நான் என் பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புறேன். வேணாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நரகத்துல முடியக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை பரலோகத்துல உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவர் என்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு? அந்த கல்வனுக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு கல்வன் பாவிதான், அந்த பாவியை மன்னிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறாருன்னா உங்களே என்னையும் மன்னிக்க மாட்டாரா? நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்ம பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? நம்ம ஜெபிக்கலாமா? கண்ணு மூடி. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றிக் கொள்ளுவார்.